அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதியம். இன்று நாம் 1252வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. தனிநாயகன்றனோடு என் நெஞ்சம் நாடி இனியார் இருப்பிடம் ஏழுலகின்ப பனியான் மலர்ந்த பைன் போதுகை ஏந்தி கனியாய் நினைவதன் காரணம் அம்மையே. தனித்தன்மை வாய்ந்த தன் தலைவன் சிவனோடு என் உள்ளத்தில் விரும்பி உறையும் இனிய சக்தி தேவியின் இருப்பிடங்கள் 7 உலகங்கள் என்பர். பனிமண்டலத்தை போன்ற சகஸ்திரத்தலத்தில் இருக்கும் என் அம்மையே, நீ என்னை கனிவுடன் நினைப்பதற்கு என்ன காரணம் என்று எனக்கு கூறுவாய்னு உணர்ந்ததன் மூலமாக அம்மையை கேள்வி கேட்கின்றார் திருமூல நாயனார். வணக்கம். வாங்க கௌரி அம்மா. தாரன் ஐயா வணக்கம். ராஜனன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1252. தனிநாயகன் தன்னோடு என் நெஞ்சம் நாடி இனியார் இருப்பிடம் 7 உலகு என்பர். பனியால் மலர்ந்த பைம்போது கையேந்தி கனியாய் நினைவது என் காரணம் அம்மையே. இதுக்கான டிரான்ஸ்லேஷன்: Shiva is gained through Manonmani, who forever adores him. She hails him with fresh brown flowers. Shiva is the Lord God of the 7 worlds. Tirumular expresses inquiry as to the design and purpose of the Lord's relationship with creation and all living things. தனிநாயகன் தன்னோடு என் நெஞ்சம் நாடி. தனிநாயகன், ஒப்பற்ற நாயகன் சிவன், அவரோடு சேர்ந்து என் நெஞ்சம் நாடி, என் உள்ளத்தை நாடி, இனியார் சிவமும் சக்தியாக இருப்பிடம் 7 உலகு என்பர். 7 உலகத்திலும் சிவமும் சக்தியாக சேர்ந்திருந்ததுனால தான் நம்ம ஒவ்வொரு படியாக நம்ம மேலே போகிறோம் இல்லையா. 7 உலகன்றது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது, அண்டத்துலேயும் இருக்குது, பிண்டத்துலேயும் இருக்குது. அந்த 7 உலகன்றது அந்த 7 சக்கரங்களோட கனெக்ட் ஆனது தான். அண்டத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னாலும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பூலோகம், மூலாதாரம் தான் அந்த பூலோகம். அதுக்கு மேலே புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபலோகம், சத்தியலோகம்னு மேலே 7 லோகம் மேலேயும் இருக்குது. அதே மாதிரி கீழ் லோகமும் இருக்குது. நம்ம அந்த கீழே இருந்து தான் அந்த 14 லோகங்கள் தான், அதில் 0லேருந்து தான் நம்ம மேலே வந்து இப்போ வந்து 8வது லோகத்தில் பூலோகத்தில் இப்போதைக்கு இருக்கோம். இன்னும் நம்ம 6 படி மேலே போனால் அந்த சகஸ்ர தலத்தை ரீச் பண்ணால் அங்கே முக்தியை கொடுக்கறதுக்காக தேவி எப்படி இருக்காங்க அப்படின்றாங்கன்னா, பனியால் மலர்ந்த பைம்போது கையேந்தி. அந்த சந்திரமண்டலத்தில் சொல்கிறதா தான் நானும் பார்க்குறேன். மலர்ந்த பைம்போது பசும் மலர்களை கையில் ஏந்தியபடி 1000 இதழ் தாமரைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாமரையை ஏந்தி கனியாய் நினைவது என் காரணம் அம்மையே. இவ்வளோ தூரம் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்மளை ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒவ்வொரு உலகத்துலேயும் நமக்கு கூட இருந்து கூட்டிகிட்டு போனதே அவங்க தான். சிவமும் சக்தியாக சேர்ந்திருந்து அவ்வளோ தூரம் நம்ம எல்லாத்தையுமே அவங்களே பண்ணிட்டு கடைசியில் நாங்கள் சந்திரமண்டலத்தில் போனாலும் அவ்வளோ அந்த 1000 இதழ் தாமரையை கொண்டு அவ்வளோ அன்பாக என்னை வரவேற்கிறீங்க, அவ்வளோ அன்பாக என்கிட்ட இருக்கீங்களே, அந்த அன்பு பொழிகிறதுக்கு என் காரணம் அம்மையே அப்படின்ற அவர் ஒரு ஆச்சரியக்குறியாக கேட்குற மாதிரி நான் பார்க்குறேன்.
இப்ப நமக்கு தோணும் இல்லையா, யார் சாமி நீ இவ்வளவு இவ்வளவு அன்பா இருக்க, அந்த மாதிரி ஒரு இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களே, இவ்வளவு அந்த மாதிரி நமக்கு யார் சாமி நீ அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கறது இல்ல. அது வந்து ஒரு ஆச்சரியமா நம்ம யோசிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த இவ்வளோ தூரம் நீ கூட்டு வந்ததே நீ தான், ஒவ்வொரு சக்கரத்துல இருந்தும் எனக்கு கூட்டு வந்ததே நீ தான். அப்படி இருக்கும்போது மேலையும் இவ்வளோ அன்போட இன்னமும் என் கூட இருந்து என்னை மேலே ஏத்துற வரைக்கும் என் கூட இருக்கிற. ஏன்னா நம்ம போன பாட்டுல தான் பார்த்தோம், அவளோட திருவடியை அடையிறது தான் நம்ம பிறவி பயனுன்றதே. நம்ம ஒன்று சாதிக்கிறோம், அந்த வந்ததுக்கு நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவளோட திருவடியை சேர்றதா. அப்படி நான் அந்த திருவடியை சேர்றேன் அப்படின்னு அவ்வளோ என்னை ஏற்றி கூட்டு வந்ததும் நீ தான். ஆனால் அந்த இடத்துலையுமே மேலேயுமே அங்கேயுமே நீ தான் இருக்கிற. அதுவும் 1000 தாமரைகளோட அந்த அவ்வளோ அன்பா இவ்வளோ தூரம் நான் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், எவ்வளோ இது பண்ணுவோம், அதெல்லாம் இது இல்லாமல் ஃபுல்லாக அன்போட எப்படி இவ்வளோ இதாக இருக்கிற அப்படின்னு அவர் கேட்குறதா நான் பார்க்குறேன். இதுதான் நான் பார்க்குற விஷயங்களையா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. தியாகராஜன் ஐயா வாங்க ஐயா, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிமா, நல்ல அற்புதமான விளக்கங்கள். கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு, இருந்தாலும் பாட முயற்சி பண்றேன். தனிநாயகனோடு என் நெஞ்சம் நாடி இனியால் இருப்பிடம் ஏழுலகென்பர். தனிநாயகனோடு என் நெஞ்சம் நாடி இனியால் இருப்பிடம் ஏழுலகென்பர். பணியான் மலர்ந்த பைம்போது கையேந்தி, பணியான் மலர்ந்த பைம்போது கையேந்தி, கனியா நினைவது என் காரண அம்மையே. கனியா நினைவதென் காரண அம்மையே, கனியா நினைவதன் காரண அம்மையே. ரொம்ப நிறைவாக இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. தனி நாயகன், இந்த உலகம் இயக்கங்களுக்கெல்லாம் காரண பொருளாக இருக்கக்கூடிய அவன்தான் நாயகன். இன்னைக்கு நம்ம சரித்திரமா இருக்கட்டும், எந்த ஜீவராசிரியோட சரித்திரமா இருக்கட்டும், எல்லாமே அவனுடைய சரித்திரம் தான். அவனன்றி ஓரளவும் அசையாது. என்னுள் இயக்கமாக இருப்பதோ இருப்பாக இருப்பதோ அவன்தான் என்ற அந்த கருத்து ஒவ்வொரு ஞானிகளும் உணரப்பெற்றார்கள். அத்தகைய தெய்வீக உணர்வில் திளைத்த மகான் திருமூலரும் அந்த உணர்வுகளை, அந்த உண்மைகளை ஒவ்வொரு பாடல் வாயிலாகவும் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒன்றை சிந்தித்தாலே போதும், அந்த உன்னத நிலையை அடைந்து மேன்மை அடைந்து விடலாம். தனி நாயகன் அவன்தான் எல்லாம். அவன் தனித்து இருந்தாலும் அவன் எல்லாரோடையும் இணைந்தே தான் இருக்கிறான். அதனாலதான் என் நெஞ்சம் நாடி என்று சொல்றான். அப்ப அவனுக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவன் இருக்கிறான் என்ற அந்த கருத்து இங்கே வலிமை பெறுகிறது. என்னுடைய மூலாதாரத்துல உயிர் சக்தி இருக்குது, அந்த உயிர் மையத்துல இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் இனியால் இருப்பிடம் ஏழுலகென்பர். அந்த 7 மையங்களை வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சக்தி. சத்திய பொருளிலிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி. இந்த மனம் என்ற தன்மையில அமைதியாக நெற்றியில உச்சியில நம்ம ஞாபகத்துல வைத்து கவனிக்க கவனிக்க ஞானியர்களுடைய அருளால நமக்கு இந்த பேருண்மைகள்லாம் உள்ளுணர்வாகவே உணர்த்தப்படும். அப்பொழுது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மலர்ச்சி பெறும். அந்த மலர்ச்சி பெற்ற அந்த ஆற்றல் நமக்கு ஒரு நல்ல ஒரு இனிமையான உணர்வுகளை கொடுக்கும்.
மறுபிறப்பு என்ற அளவுல நமக்கு ஒரு பிறவா நிலைய நமக்கு உண்டு பண்ணும். அதாவது எந்த ஒரு பிறப்புக்குமே முடிவு என்பது உண்டு. ஆனா இந்த தெய்வீக உணர்வுல நாம திருப்பு முனையாக அந்த உணர்வுல லயமாகும் போது தனி நாயகனோடு கலந்து நம்முடைய நெஞ்ச நாடி நிற்கும் போது ஏழுலகத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற என் மனதிலேயும் என்னுடைய உள்ளத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய சக்திமயமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நாயகனோடு நாம் கலந்து இருக்கும்போது அப்பொழுது ஒரு நிலை, அதுதான் பிறவா நிலை. மீண்டும் நம்ம பிறக்க வேண்டியதில்லை. காரணம் என்னன்னா அதுதான் எப்போ இருக்கு, எப்போ இருக்க போகும். அந்த நிலையை அடைந்து விட்ட பிறகு மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று ஞானியர்கள் சொல்லுவார். அந்த நிலைதான். அந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு ஆசான் திருமூலர் அவர்களுடைய ஒவ்வொரு பாடலுமே நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அத்தகைய தெய்வீக உணர்வில் திளைத்து வாழ்வாங்கு வாழ இறையர்களோ குருவர்களோ நம் அனைவருக்கும் உறுதுணையாக அமையட்டும். மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப தெளிவா ஒரு அமைதியா ஒரு நல்லா இருந்ததுங்க. கேட்கறதுக்கே இனிமையா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. கிருத்திகாமா வாங்கம்மா. விந்தியாமா பேசிட்டுமா? உங்களுக்கு டைம் ஆகுமா இல்ல பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, அவங்க விந்தியாமா முடிக்கிறதுன்னா முடிக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை. விந்தியாமா நீங்க வரீங்களா? வாங்கம்மா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1252வது திருமந்திரம். கனிந்த அன்பு கடவுளை காட்டும். திருமந்திரம். தனி நாயகன் தன்னோடு என் நெஞ்சம் நாடி இனியார் இருப்பிடம் 7 உலகு என்பர். பனியால் மலர்ந்த பைம்போதுகை ஏந்தி கனியாய் நினைவது என் காரணம் அம்மையே. இனியார் இனிமையான, பனியார் குளிர்ச்சியான, போது மலர் கொத்து, கனியாய் கனிந்த, பக்குவப்பட்ட, முதிர்ந்த 3 பொருளை குறிக்கிறது. திருமந்திரத்தின் பொருள் ஒப்பற்ற தனிப்பெரும் தலைவனான சிவ பரம்பொருளை என் உள்ளம் விரும்பி ஏற்றது. இதனால் 7 உலகங்களும் இருக்கும் இடம் என் இதயமே ஆனது. குளிர்ச்சி நிறைந்த அழகிய மலர்களை கைகளில் ஏந்தி கனிந்த மனத்துடன் பரம்பொருளை கைத்தொழ காரணமானது. அன்னையின் கனிவே கருணையே என் உள்ளம் கனிந்த பக்குவ நிலையே. கழக வெளியீட்டில் நுட்பமான பொருளை படைத்துள்ளார் உரையாசிரியர். குளிரால் மலர்ந்த அழகிய பூக்களை கையேந்தி கனிந்த உள்ளத்துடன் அம்மையின் திருவடியை நினைந்து தொழுங்காரணத்தால் ஒப்பில்லாத முழு முதல்வனை என் நெஞ்சம் நாடுவது ஆயிற்று. அதன் பயனாக இனியார் என்னும் பெயர் சிவபெருமானுக்கு எய்துவது ஆயிற்று. அவ்வினியார் உறையும் உரையுள் 7 உலகுக்கும் அப்பால் என்பர். கனியாய் நினைவது, இந்த சொற்களின் பொருள் கனிந்து நினைவது. சிவசக்தியை நாம் உள்ளம் உருகி நெகிழ்ந்து அவர்களை வணங்கி போற்றி நாள்தோறும் வாழ வேண்டும். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. கிருத்திகாமா வாங்கம்மா. அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். நல்ல அற்புதமான உரை கேட்டாச்சு நம்ம இல்லையா?
கௌரியம்மால இருந்து தியாகராஜ நகர்ல இருந்து வெந்தியாமா வரைக்கும் நம்ம இதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, தனி நாயகன் தன்னோடு நெஞ்சம் நாடி இனியார் இருப்பிடம் ஏழுலகென்பார் அப்படின்னு ஒரு ஸ்டேட் அத சொல்றாங்க. அதுக்கப்புறம் பனியான் மலர்ந்த பைம்போதுகை ஏந்தி கனியாய் நினைவதன் காரணம் அம்மையே அப்படின்னு ஒரு செயல் சொல்றாங்க. இப்போ இந்த மூன்றாவது வரி 4வது வரியை நம்ம முதல்ல பார்த்தோம்னாக்கா, பனியான் மலர்ந்த பைம்போதுகை ஏந்தி, பைம்போதுகை அப்படின்னு சொல்றாரு. பைம்போதுகை அப்படின்னா மலர்ந்த மலர், அதனாலதான் பசுமையான மலர். அது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, பனியால் மலர்ந்த பைம்போதுமையா. அப்போ எது பசுமையான மலர் அப்படின்னா அதை ஏந்தி அந்த அந்த தாமரைன்னு சொல்லக்கூடிய அததான் போதுகைன்னு சொல்றாங்க. அப்போ அப்ப நல்ல மலர்ந்த தாமரையா இருக்கிறது, அது பனியால் நனைந்து இருக்கிறதா. அது நனைந்ததினால் என்ன நடக்குது அப்படின்னா, கனியாய் நினைவதன் காரணம் அம்மை. அப்போ அதை கனிந்து நாம் நினைக்கக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம். அதற்கு காரணம் அம்மையே. அந்த அம்மை எத்தகையவள்? தனிநாயகன் தன்னோடு நெஞ்சம் நாடி இனியார் இருப்பிடம் ஏழுலகன்பன். அப்போ ரொம்ப சூட்சமா சொல்றாரு. இந்த மொத்த உலகத்திலும் 7 உலகத்திலும் பறந்து அதற்கு அப்பாலும் விரிந்திருக்கக்கூடிய அம்மை. அவள் யாரோடு இருக்கிறாள்? தன்னுடைய நெஞ்சம் நிறைந்த இறையம் பெருமானோடு இணைந்திருக்கிறாள். அப்ப சிவசக்தி ஐக்கியமான ஒரு நிலை. அந்த நிலையில 7 உலகம் அதற்கு அப்பாலும் விரிந்திருக்கக்கூடிய இனியவள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ எப்படி இருக்காளாம்? எதனால இனியவள் அப்படின்னு சொல்றாருன்னா, இவரை கனியாய் நினைப்பதன் காரணம். அதாவது ஒரு பழமாக இந்த இடத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், அறிதல் உணர்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்பொழுது நம்ம முதல்ல எவ்வளவு பெரிய நிலை எழுதினாலும் அதை நாம் உணர வேண்டும். நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வேணும். நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தெளிதல் வேணும். அது தெளியலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இன்னும் தேடிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, கனியாய் நினைவதன் காரணம். பழம் பழுத்துருச்சு. எப்படி பழம் பழுத்துருச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, நான் எதை ஏந்தி கொண்டு இருக்கிறேன்? பனியாய் மலர்ந்த பைம்போதுகையை ஏந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப எது பனியாய் மலர்ந்த பைம்போதுகை? என்னுடைய சகஸ்ர தலம் தான் அந்த பசுமையான அந்த போதுகை. அந்த பைம்போதுகை இது என்னுடைய சகஸ்ர தலம். அது எதனால் நிறைந்திருக்கிறது? பனியால் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பனி அந்த 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 பனி நீங்க இப்ப வாசல்ல பாருங்க, போய் நின்னீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே சிலிர்க்கும். அந்த 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 நம்ம உடம்புல அந்த பனி பட்டுதுன்னா என்ன ஆகும்? சிலிர்க்கும். இப்போ ஒரு வாரமா பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வெளியில போக முடியல. ஒரு 8 மணிக்கு மேலதான் வெளியில போக முடியுது. அப்ப அந்த 6 மணி வாசல் கிச தெளிக்கிறதுக்கு நம்ம வாசல்ல போனோம்னா அப்படியே சில்லுன்னு தலையில அப்படியே இறங்குறது தெரியுது. இன்னும் கொஞ்சம் விலகி நின்று சூரியனுடைய வெளிச்சத்துல இருந்து பார்த்தா அந்த இது பெய்யற மாதிரி, புகை அடிக்கிற மாதிரி அந்த பனி கீழே பெய்வது தெரிகிறது. நீங்க எல்லா போட்டிருக்கிற துணி, மரம், செடி, கொடி எல்லாத்துலயும் அப்படியே முத்து 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 முத்தா நீர் இருக்கு. தொட்டாலே என்னது? அதை பார்த்தாலே தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு. அது முழுக்க பனி இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுதான் பனியால் நனைந்த பைம்போதுகை. அப்போ இந்த நம்முடைய சகஸ்ரத்துல இத வெளியில இருக்கிறவங்க பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? நம்ம அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது, நம்ம இன்னும் கருணையா கனிவா மக்களோடு ஏய்ந்து நிற்கும் பொழுது அவர்களால் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும். இது ஒரு பக்கம். 2வது பக்கம், நமக்கு நாமே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகும்? நம்ம கையில இருக்கிறது கனி பழுத்து விட்டது. இன்னும் அது பனி அந்த அந்த கனி பழுத்தா என்ன மனம் பரப்பும். அதற்கு பிறகு அது மெல்ல மெல்ல உதிர ஆரம்பிக்கும். அப்புறம் கொட்டா தனியா மாறும். நல்ல மாம்பழம் எப்படி இருக்கும்? நல்ல பாதி கனியா இருக்கும் பொழுது பழமும் மாம்பழமும் ஒண்ணு போல இருக்கும். அது கொஞ்சம்
நல்ல பழுக்க 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 என்ன ஆகும், நம்ம லேசா கையில வச்சு உருட்டினாலே போதும், கொட்டை தனியா கூழ் தனியா உள்ளுக்குள்ள இருக்கும், மேல ஓடு இருக்கும். இதெல்லாம் ஒரு சில வகையான உணர்தல்கள். அப்போ கனியாய் நினைத்தன் காரணம் அம்மையே அப்படின்னா, நான் கனிவாக இருப்பதற்கு காரணம் அம்மையேன்னு எடுத்துக்கலாம். இல்ல நான் பழுத்து விட்டேன், நான் பழுத்து அம்மையோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதையும் ஒரு பொருளா நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இந்த இடத்துல திருமூலர் தன்னுடைய அனுபவமாக 2 விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. முதல்ல அவர் எங்க இருந்தாரு, எப்படி அருள் பெற்றார் அப்படின்னு சொன்னாரு. இணைந்து ஒழிந்தேன் தன் அருள் பெற்றவாறே அப்படின்னு அவருடைய அந்த அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு பெற்றாள் பெரிய பெரிய மனோன்மணி அப்படின்னு அந்த மனோன்மணி தாயினுடைய அந்த ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த 2 அனுபவ பதிவுகளுக்கு பிறகு நம்ம இதையும் அனுபவ பதிவாகத்தான் பார்க்க வேண்டும். அகச்சான்றுன்னு சொல்லுவோம் நம்ம இத. இந்த அகச்சான்றா பார்க்கும் பொழுது கனியாள் மலர்ந்த பைம்போதுகை ஏந்தி கனியாய் நினைவதன் காரணம் அம்மையே. அந்த அம்மை எப்படிப்பட்டவள் அப்படின்னா இந்த உலகத்திற்கே தாயானவள். அதனாலதான் சொல்றாரு 7 உலகென்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 உலகு எது, அங்கே எப்படி இருக்கிறாள், இனியால் இருப்பிடம். அப்ப இதையும் நம்ம 2 விதமா புரிந்து கொள்ளலாம். அவள் இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த 7 உலகம். கௌரிமா அழகா சொன்னாங்க, 7 உலகம் வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, அண்டத்திலயும் இருக்கு, பிண்டத்திலயும் இருக்கு. அப்ப அவள் இருந்து அத்தனை ஆதாரங்களும், ஏன்னா நம்ம ஆதார ஆதாயத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னும் 2 பாடல்கள்ல மந்திரத்துல நம்ம இந்த ஆதார ஆதாயம் முடிந்து விடும். அப்ப அதுல ரொம்ப அழகா தன்னுடைய அனுபவங்களை பதிவு செய்கிறார் திருமூலர். அப்ப என்ன சொல்றாரு, இனியா அவள் இருக்கக்கூடிய இடம் 7 உலகுக்கு ஒப்பானது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். 7 உலகிற்கும் அதற்கு மேலும் அவள் வியாபித்து இருக்கக்கூடியவள். அப்படி வியாபித்து இருக்கும் பொழுது எங்க இருக்காரு அப்படின்னாக்க தன்னுடைய நெஞ்சு நாடியவரோடு, அதாவது சிவசக்தி ஐக்கியமாக 7 உலகமும் பறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது. இந்த 7 உலகம் நம்ம பாக்குற மாதிரி அண்டமும் பிண்டமுமா பார்க்கலாம். இந்த பனியால் மலர்ந்த பைம்போதுகை ஏந்தி அப்படின்னு நம்ம சொல்ற இடமும் கூட இந்த இடத்துல அந்த குளிர்ச்சி பொருந்திய அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த சகஸ்ர தலத்தை நாம் எங்கனம் உணர்ந்து கொள்வது அப்படின்னா அதை ஸ்பந்த உணர்வு அப்படின்னு எல்லா ஞானியர்களும் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. நமக்கும் அது உணர முடியும். ஒரு 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 பனியில போகும்போது நம்மளுடைய கை காற்று மிகுந்து இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எப்படி உணர்றோம், இந்த ஸ்பந்த உணர்வை நிறைய இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். அந்த ஸ்பந்த உணர்வை நம்மால் மிக எளிதாக அருமையாக புரிந்து கொள்ள முடியும். அது எப்படி பிரபஞ்ச ஆற்றல் நம்மோடு இறங்குகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்தி காட்டும். அத்தகைய உணர்தல் தான் இந்த கனியாக நம்முள்ளே உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அதுதான் நமக்கு காட்டக்கூடிய ஒரு சாட்சி, ஒரு சான்று. அப்படியும் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். கனியாய் நினைதான் அப்படின்னா எது கனி, உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா அதுனா தெளிவா விளங்குறது அப்படின்னு ஒரு அர்த்தம். சோ இந்த இடத்துல ஒரு சுய தெளிதல், ஒரு சுய சான்று, ஆமா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்றது அகந்தை கிடையாது, ஒரு நிறைவு. அந்த நிறைவுல போக 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 என்ன ஆகும் அப்படின்னாக்கா அடுத்ததற்கு மனம் ஏங்காது ஒரு நிலைக்கு மனதை நம்மை இட்டு செல்லும். அப்பதான் நம்ம மேலும் மேலும் உணர முடியும். இப்ப நம்ம ஒரு கையில ஜவுளி கடைக்கு போறோம், நம்ம ஒரு சாமானை வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த கவுண்டரை பாக்குறதுக்கு மனசு தோணாது. இல்லைன்னா என்ன செய்வோம், அந்த படம் நல்லா இருக்கா, இந்த படம் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் கண்ணும் மனசும். அதெல்லாம் இல்ல போன ஃபர்ஸ்ட் கவுண்டர்லயே இல்ல போன 10வது கவுண்டரோ 15வது கவுண்டரோ வாங்கிட்டு வரும்பொழுது நம்ம கையில இருக்கிற பேக்ல தான் கவனம் இருக்குமே தவிர திருப்பி கவுண்டர்ல இருக்கக்கூடிய புடவையில அப்படியே ஒரு சிலருக்கு இருக்கும், இருந்திருக்கு எனக்கெல்லாம். ஆனாலும் ஒருவேளை இதை பார்க்காத உத்தமோ அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் இந்த கையில கனமான பை தனக்கு மிகவும் பிடித்த விஷயம் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க வாட்டுக்கு அடுத்தடுத்த வேலையில் நடந்துகிட்டே இருப்பாங்க. அததான் அந்த மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்கு தெரிய வேண்டும் அம்மையினுடைய அருள். அப்படி அது தெரியணும்னாலும் அது அவளுடைய அருளே அப்படின்னு சொல்லி அவ எத்தகைய கனிவை நமக்குள் தருகிறாள், எத்தகைய உணர்தலை தெளிதலை நமக்குள் தருகிறாள் அப்படின்னு
திருமூலர் தன்னுடைய அகச்சான்றாக சொல்லக்கூடிய பாடல்கள்ல இதுவும் ஒன்று. மிகவும் சூட்சமமான ஒரு பாடல். ஏன்னா 7 உலகமும் அப்பாலும் அப்படிங்கறத வந்து எவ்வளவு அழகா சொல்றாரு. இனியார் இருப்பிடம் அப்படின்னு. அந்த இனியார் என்ன தன்மையோடு இருக்கிறார் அப்படின்னு. சோ ஒன்னொன்னும் பின்னி பின்னி பார்க்கும்போது இது ஒரு ஆழமான மந்திரம். அதை உங்களோட பகிர கிடைச்ச இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். அருமைமா. எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு அந்த கனியாய் நினைவது. அது வந்து நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். என்ன கனியாய் நினைவதுன்னா அது நம்மளோட தன்மையில அதை எப்படி நம்ம எடுக்கிறது, கனியாய் கனிந்த நிலையெல்லாம் நீங்க சொன்னது இப்ப என்னோட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் கிடைச்சதுமா. நீங்க எல்லா சைட்ல இருந்து பாப்பீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். எல்லா பார்வையும் இப்ப நாங்க எல்லாரும் ஒண்ணு பாக்குறோம்னா நீங்க எல்லாரோட பார்வையும் ஒன்னா பார்த்து எல்லாரோட சைட்ல இருந்து பாப்பீங்க. அது நான் இந்த கேள்வி என்கிட்ட இருந்துச்சு. அது எப்படி நம்ம அந்த பூன் மேல சொல்லிட்டாங்க, கீழே வந்து கனியாய் நினைவதுன்னு சொல்றாங்களே, இது வந்து கனிவாய் நினைவது தானா, இதுல இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கே, வேற ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க பதில் கொடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அனைவருக்கும் நன்றி. வேற எதுவும் கருத்துக்கள்? நன்றி கௌரிமா. நன்றிம்மா. வேற ஏதாவது கேள்விகள் கருத்துகள் ஏதாவது இருக்குங்களா? அழகேசனையா முடிச்சிடலாங்களா? நிறைவு செய்திடலாமா? வேற யாரும் எனக்கு தெரியல இதுல. நிறைவு செஞ்சிடலாங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. கேட்கும் தளத்தில் இருந்த அன்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். கௌரிமா சொல்லுங்கம்மா. லைனையா உங்க அனுமதி. சொல்லுங்கம்மா. நன்றி. ராஜேந்திரன் ஐயா, அப்புறம் யாரோ இருக்கீங்க, அன்பு, சத்யநாராயணாக்கு ஏற்கனவே இது தெரியும். பழமணி அம்மாக்கும் இதை கன்வே பண்ண விரும்புறேன். நீங்க யாரா இருந்தாலும் எல்லாருமே பேசக்கூடியவர்கள் தான், ரொம்ப அற்புதமா பேசக்கூடியவங்க. நீங்க வந்து ஒரு நம்மளுடைய அந்த சிறப்பு சொற்பொழிவுல ஒரு நேரத்துல நீங்க மேல வந்து இந்த திருமந்திரத்தை குறித்த பார்வையோ இல்ல என்ன கடவுள் குறித்த எந்த ஒரு அனுபவமோ இல்ல பார்வையோ ஒரு சிறப்பு நீங்க பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா செஞ்சு லைனையாவை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ராஜேந்திரன் ஐயாலாம் கண்டிப்பா பண்ண முடியும், எனக்கு தெரியும். அவரை நான் பேசினதில்லை. பவழமணி அம்மாவும் பேச முடியும், அவங்களும் பேசக்கூடியவங்க தான். சத்யநாராயணையா நமக்கு ஏற்கனவே தெரியும், அவர் நமக்கு டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து கலந்துக்குங்க அந்த 1 மணி நேர சிறப்பு நிகழ்வுல. நீங்க ஒருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். அத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா இங்க இருந்த இவங்கள்ல இருந்து ஒருத்தர் மேல வரணும் அப்படின்னு நான் விரும்புறேன். யாருங்கிறத லைனையா கூட பேசி முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. நன்றிங்கம்மா. நம்ம சத்யநாராயண ஐயா கூட பிஎஸ்சி காலேஜினுடைய தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கூட சண்டேல வந்து பேசணும் வச்சுருக்குறாங்க. ராஜன் ஐயா கூட அன்புன்னு ஒருத்தர சொல்லியிருக்கிறாரு, நம்பர் தரேன்னு இருக்காரு. அதனால கிருத்திகாமா சொன்ன மாதிரி நீங்களும் முயற்சி செய்யலாம். இல்ல, அவர் சொன்ன அன்பு வேற. அருளா அன்பு ஏதோ சம்திங் சொன்னாரு. ராஜேந்திரன் ஐயா அவர் நம்பர் தரேன் இருக்காரு, அவர்கிட்ட பேசணும். எல்லாரும் ஒரு முயற்சி செஞ்சு அம்மா சொல்ற மாதிரி இந்த தளத்துல அதை கூட்டு உணர்வா நம்ம சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு, அதை செய்யும்படி அன்போடு பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாருங்க ராஜேந்திரன் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். உங்களை அனுப்பிச்சிருக்கேன் ஐயா, நேற்று நான் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அவர் அருள் பிரசாத் சித்தர் தளத்துல வாட்ஸ்அப்ல. ஆமாங்க, உங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். நான் பாக்குறேன். நன்றிங்க. அவங்களுக்கு சொல்லிட்டேன், மெசேஜ் சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களும். நன்றி. நான் நீ பார்த்து பேசிடுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா நீங்களும் பேசலாம். நான் பேசுறேங்கம்மா, பொறுமையா டைம் கேட்டுக்கணும் பேசுறேன். நன்றிங்க.
நன்றி, அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலை நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.